வரும் ஜூன் 22ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில் நடைபெறும் தேசிய நெல் திருவிழாவை புதிய முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம். நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கைமாற்றி கொடுத்த பாரம்பரிய விதைகளை மரபு மாறாமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மட்டுமல்ல, பசியுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஏனென்றால் அந்த மரபு விதைகள்தான் விவசாயிகளின் பேராயுதம். இதனை விவசாயிகளுக்கு உரக்கச் சொன்ன இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் திருத்துறைப்பூண்டியில் பாரம்பரிய தேசிய நெல் திருவிழாவை தொடங்கி வைத்தார். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து அதனை விவசாயிகள் மத்தியில் பரவலாக்கம் செய்து அதன் மகத்துவத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்தில் அந்த நெல் திருவிழாவை பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் ஆண்டுதோறும் நடத்தி வந்தார். நெல் ஜெயராமன் மறைந்தாலும் அவர் விட்டுச் சென்ற பணிகளை முன்னோடி இயற்கை விவசாயிகள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அந்த வகையில் வரும் ஜூன் 22ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா நடைபெற இருக்கிறது. கிருஷ்ணா மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலிருந்து விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு கருத்துரை வழங்குவதற்காக தமிழக அரசினுடைய நம்மாழ்வார் விருது பெற்ற திரு சித்தரையா அவர்களும், இயற்கை வேளாண் ஆலோசகர் திரு பாமையன் ஐயா அவர்களும், அமெரிக்க அதிபரை கவர்ந்த நமது நாட்டின் பெருமைமிகு திரு நாகரத்ன நாயுடு ஐயா அவர்களும், தமிழர் வேளாண்மை சாகுபடி நுட்பத்தை சொல்லிக் கொடுத்து வரும் நம்மளது திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களும், அது மட்டுமல்லாமல் வெறும் 1/2 கிலோ விதைநெல்லை பயன்படுத்தி 4 டன் மகசூலை பெற்ற திரு ஆலங்குடி ஐயா அவர்களும், மூலிகைகளை பாதுகாத்து பரவலாக்கம் செய்து வரக்கூடிய திரு ஞானசுந்தரபாண்டியன் ஐயா அவர்களும் கருத்துரை வழங்குவதற்கு நிகழ்ச்சிக்கு வருகை புரியுள்ளார்கள். இதை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயற்கை வேளாண்மைக்கு அடிப்படையே பாரம்பரிய மரபு விதைகள்தான். ஆனால் அதனை சாத்தியப்படுத்த நாட்டின மாடுகள் அவசியம் தேவை. அழிந்து வரும் நாட்டின மாடுகளை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்கும் முயற்சியாக இம்முறை நெல் திருவிழாவில் 5 உழவர்களுக்கு உம்பளச்சேரி நாட்டு இன கன்றுகள் வழங்குவது என நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் முடிவு செய்துள்ளது. இந்த உம்பளச்சேரி நாட்டு இன கன்றுகளை வாங்கி செல்லும் உழவர்கள் முதல் கன்றை நெல் திருவிழாவில் ஒப்படைக்க வேண்டும். அதை மற்ற உழவர்களுக்கு அடுத்தடுத்த நெல் திருவிழாக்களில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு நமது நாட்டின மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் இந்த வருட நெல் திருவிழாவில் அவற்றை செய்வதற்கு நாங்கள் முன்வந்துள்ளோம். கலந்து கூடிய அத்தனை பேருக்குமே நமது பாரம்பரிய உணவுகள் வழங்குவதற்கு, கட்டணமின்றி வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் நம்ம அனைவரும் பங்கு பெற்று நமது பாரம்பரியத்தை பாதுகாக்க ஒன்றிணைய வேண்டும். ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், நெல் என்பது வெறும் சொல்லல்ல, நமது பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் என்று. அதை பாதுகாக்க நம்ம அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் நாம் உருவாக்குவோம். அனைவரும் கலந்து கொள்க. நன்றி, வணக்கம். தமிழக முன்னோடி உழவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெறவிருக்கும் இந்த தேசிய நெல் திருவிழாவில் கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் 174 ரக மரபு நெல் கண்காட்சி நடைபெற உள்ளது. 5000 விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் வழங்கப்பட உள்ளது. இது மட்டுமின்றி 100 வகையான பாரம்பரிய நாட்டுக்கிழங்கு வகைகள், 300 வகையான பாரம்பரிய நாட்டு காய்கறிகள் மற்றும் பழக்கண்காட்சி அரங்கில் காட்சிப்படுத்துவதுடன் அதன் விதைகள் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளது. பனை சார்ந்த கண்காட்சி, பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனையும் திருவிழாவில் நடைபெற உள்ளது. பாரம்பரிய நெல் சாகுபடியில் சிறந்து விளங்கும் உழவர்களுக்கும் இயற்கை பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் பெயரில் விருது வழங்கப்பட உள்ளது. பாரம்பரிய நெல் ரகங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள சூழலில் நடைபெறவிருக்கும் இந்த தேசிய நெல் திருவிழா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 22 சனிக்கிழமையன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நெல் ஜெயராமனின் உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழாவிற்கு அனைத்து உழவர் குடி பெருமக்களையும் அன்போடு அழைக்கிறோம். நமது பாரம்பரியத்தை பாதுகாக்க ஒன்றிணைவோம். நெல் திருவிழாவில் சந்திப்போம். அனைவரும் வருக. அடுத்த தலைமுறையான எங்களுக்கு நஞ்சில்லாத உணவையும் நோயில்லாத தலைமுறையையும் உருவாக்கும் நோக்கத்தில் நடைபெறும் இந்த திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெய்வின்.